நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான், நினைவினில் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். 2 வரிகள் தான் அன்பானவரை. நான் இனி, ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்வது, நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான். இவ்வளோ அருமையான வார்த்தைகள். நினைவினில், என்னுடைய நினைவினில் நாளெல்லாம் நான் என்ன வேண்டும்? நான் உன்னில் ஆழ்ந்திட வேண்டும், உன்னில் ஆழ்ந்திடத்தான். அப்படி என்றால் அந்த மூவொரு கடவுள் என்ற அந்த தமத்திருத்துவ தத்துவத்திலே நான் மூழ்க வேண்டும், மூழ்கி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடுகின்ற போது இதில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் தான் நாங்கள் என்று கோவிலுக்கு வந்திருக்கின்ற நாம் இனி இப்படித்தான் மாற வேண்டும். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான், நினைவினில் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். இத்தகைய அனுபவம் நாம் பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். மூவொரு கடவுளின் மீது நாம் விசுவாசம் கொள்ளுகின்றோம். இதை நாம் சிறந்த விதத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டுவதற்கு இன்றைய வாசகங்கள் சிறந்த படிப்பினையாக அமைகின்றது. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. எகிப்திலே அடிமையாக இருந்த மக்கள், அவர்கள் யார்? ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆபிரகாம் வழியாக வந்த அந்த வழிமுறைத்தான். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய 12 பிள்ளைகளால் கிடைக்கப்பட்ட அந்த மாபெரும் கூட்டம். இதுதான் தொடக்கத்தில் 70 பேர்களாக எகிப்திற்கு சென்றார்கள். ஆனால் அங்கிருந்து வருகின்ற போது 6 லட்சமாக அவர்கள் வெளியே வந்தார்கள். அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலும் ஆண்டவர் அவர்களை கைவிடாமல் காப்பாற்றினார். கோயிலுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மையே எண்ணி பார்ப்போம். நான் யார்? என் பெற்றோருக்கு பிறந்தவன். என் பெற்றோர் யார்? அவருடைய பெற்றோருக்கு பிறந்தவர்கள். இப்படி அப்படியே எடுத்துக்கொண்டு சென்றால் எத்தனையாவது தலைமுறையிலிருந்து நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் என்று எண்ணி பார்ப்போம். அது ஒரு சின்னதாக இருந்திருக்கலாம் அந்த விசுவாசம். 70 பேர் என்ற அளவிலே சிறிய அளவுதான் நான் கொண்டிருந்த விசுவாசம். 6 லட்சமாக வளர்ந்ததை போன்று என்னுடைய விசுவாசம் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து கருவிகளின் வழியாக, அந்த கருவிகளால் தான் அழிந்து போய் கிடக்கின்றோம். அதன் வழியாகத்தான் நான் யார், நான் யார், நான் யார் என் மனதிலே புகுத்தி 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 அதற்கு அடிமையாக்கி அந்த அடிமையின் நிலையிலே இன்று அவலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உணர்ந்து கொள்ளுகின்றவர்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே அப்படிப்பட்ட விதத்தில் இதுவெல்லாம் வளர்கின்றது. ஒரு 3 மாதத்திலே எப்படிப்பட்ட வகையிலே எல்லாம் மாறி எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக அந்த நிலை வருகிறது என்றால், அதே நிலை ஏன் இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் ஏன் யார் என்று உணர்ந்து நமது விசுவாசத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது? அதனால்தான் அந்த வரிகள், அந்த 2 வரிகளை கொண்ட அந்த பாடல் அருமையானது. நான் இனி நீதான் என்று வாழ வேண்டுமென்றால் நான் யார் என்று உணர வேண்டும், அவர் யார் என்று உணர வேண்டும். அப்போதுதான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நினைவிலில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ வேண்டும், ஆழ்ந்திட வேண்டும். அந்த அறிவிலே நாம் அமுக்கப்பட வேண்டும், அமுக்கப்பட வேண்டும். தமத்திருத்துவம் என்றால் என்ன என்று அதில் நாம் வளர்ந்திருக்கின்றோமா என்று கேள்வி கேட்டால் அவரவர் மனசாட்சிக்கு விட்டு விடுகின்றேன். எனவே அப்படிப்பட்ட விதத்தில் வளர்ந்து அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள் என்று அவர்களை விடுவித்து வெளிக்கொண்டிருக்கின்றார். வெளிக்கொணர்ந்து அந்த 40 ஆண்டுகள் அதிலே வழிநடத்திய போது எத்தனை தலைமுறை வந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எத்தனை தலைமுறை. எகிப்திற்கு அடிமைத்தனத்தில் போனபோது யோசேப்பு என்ற அந்த அறிவு படைத்த மனிதனால் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்ற விதத்தில் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்த பார்வோனின் வழிமுறை தலைமுறை இந்த யோசேப்பு யார் என்று தெரியவில்லை, அவருடைய மக்கள் யார் என்று தெரியவில்லை. எனவே தான் அடிமைகளாக மாற்றினான்.
எனவே என்னுடைய முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை அவர்களிடம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, இன்று நான் எப்படி இருக்கின்றேன். இதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள், துக்கி நாழ்த்தும் என்று ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள். உன் விசுவாசத்தின் ஆழத்தில் உன்னையே தள்ளி கொண்டு போ, ஆழ்ந்திடத்தான் நாள் எல்லாம் இனி நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அந்த அறிவை இன்றும் நான் பெறவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட விதத்தில் தான் இன்றைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி என்னுடைய மகனாக மக்களாக இருக்க முடியும் என்பதற்கு அவர் கட்டளைகளை கொடுக்கின்றார். இந்த கட்டளைகளும் பாருங்கள் என்பவர்களே தெளிவாக இருக்கும். முதல் முறை கொடுத்தார், அதை வாங்கி வருவதற்கு 40 நாள் ஆன காரணத்தினால் மேலே போனவனுக்கு என்னாச்சே தெரியலாட்டே, நம்ம ஏதாவது ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வுண்டா, ஏதாவது ஒன்று செய்து வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு கும்பிடுவோம். பொற்கன்றை உருவாக்கி அதை அவர்கள் வணங்கி தொழுது கொண்டிருந்தார்கள். கடவுளை மறந்தால் நடப்பது இதுதான். 2 கற்பலகைகளில் கடவுளே எழுதி கொடுத்த அந்த கட்டளை எடுத்து வந்தவர் அதை போட்டு உடைக்கின்றார். உடைத்து நொறுக்கி அதை துகள் போலாக்கி அதை அனைவரையும் குடிக்க வைக்கின்றார். இதுதான் கடவுள் தன்னுடைய கட்டளைகளை கொடுத்த பிறகு நடந்த நிகழ்வு. இருந்த போதிலும் கடவுள் அவர்கள் மீது இன்னும் அன்பு கொள்கின்றார். 2வது முறையாக கட்டளை கொடுத்த நிகழ்வு தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னிலை போன்று 2 கற்பலைகளை வெட்டி எடுத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த எழுத்துக்களையே நான் இந்த பலகைகளின் மேல் எழுதுவேன். கடவுளே எழுது கொடுக்கின்றார், எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை ஏறிச்சல், அங்கே மலை உச்சியில் என்னும் வந்தனில் இதெல்லாம் விடப்பட்டு விட்டது, உன்னோட வேறு யாரும் அங்கே வரக்கூடாது, ஆடு மாடு எதுவுமே மேயக்கூடாது அந்த பகுதியில் என்றெல்லாம் சொல்லிவிட்டு மோசேயும் அவ்வாறே செய்து கொண்டு மலைக்கு ஏறி செல்லுகின்றார். அங்கே சென்ற பிறகு அவர் நிற்கின்றார். அந்த இடத்திலே இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கின்றன. கடவுளின் தன்மை என்ன, இதற்குத்தான் ஆழ வேண்டும், தியானம் கொள்ள வேண்டும். வேறு எதற்கும் நேரத்தை செலவிட்டு வீணாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைத்து கொண்டு நாம் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றோம். என் மனிதனாக, என் மகனாக மக்களாக நீ இருக்க வேண்டுமானால் என்னை விட்டு நீ போனாலும் உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கேன். இங்கே இருக்கிறது ஆண்டவர் யார் என்று. ஆண்டவர் இரக்கும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்காதவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பி விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறையில் வரையில் தண்டித்து தீர்ப்பேன். நமது குடும்பங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளில் என்ன காரணம் என்று எண்ணி பார்ப்போம். என் அப்பா அம்மா செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன், என் தாத்தா பாட்டு செய்தவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று அவர் இதையெல்லாம் தெளிவாக அவரிடம் சொல்லிவிடுகின்றார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்குகின்றார். அடுத்த ஒரு நிகழ்வை சொல்லுவேன், அப்போது இது வரும். தரைமட்டம் தாழ்ந்து வணங்குகின்றேனா இல்லையா? எனவே எனக்கு ஏன் எதுவுமே நடப்பது கிடையாது என்று உணர்ந்து கொள்ளலாம். மோசே என்ன சொல்கிறாரு அதுக்கு, என் தலைவரே, நான் உண்மையிலே உன் பார்வையில் தயை பெற்றவன். ஏனென்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கி கொள்ளும். அந்த வேதாகமத்தை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில் படிக்கின்ற போதுதான் தெரியும். எதையோ படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம், எதையோ பேசிக்கொண்டிருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம். இப்படி எல்லா விதத்திலும் கடவுளின் தன்மை என்னவென்று உணர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் இதில் ஆழ முடியும் என்பார்களே. அப்படி இல்லை என்றால் அதையெல்லாம் சொன்ன பிறகும், கடவுள் யார் என்று சொன்ன பிறகும் மோசே என்று சொல்கிறார், இவங்க வணங்கா கழுத்துள்ள மக்கள், கடவுளே இப்படி தான் இருப்பாங்க, கடவுளே தெளிவாக சொல்லிவிடுகின்றார். எனவே அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த தத்துவத்தில் தான் இன்றைய பதிலுரைப்பாடல் வழக்கமாக திருப்பாடலிலிருந்து எடுக்கப்படும். ஆனால் இன்று நமக்கு பதிலுரைப்பாடலாக பாடப்பட்டது
இணைப்பு நூல், தானியேலுடைய இணைப்பு என்ற அந்த பகுதியிலே அந்த அணையா நெருப்புக்குள் 3 இளைஞர்கள் பாடிய அந்த பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. துன்பம், அதில் பாடி துதிக்கின்றார்கள் கடவுளை. எனவே கடவுள் அந்த நெருப்பிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து செல்லுகின்றார். அவர்களை தூக்கி உள்ளே போட்டவனுடைய உடலிலே நெருப்பு நாற்றம் அடித்தது, புகை நாற்றம் அடித்தது. ஆனால் அந்த நெருப்புக்குள்ளேயே இருந்த 3 பேர் வெளியே வந்தபோது அவர்களிடம் எந்த வாசனை, நெருப்பு புகை வாசனையே இல்லை. இதுதான் கடவுள் நமக்கு செய்கின்ற அருமையான செயல். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. 2ஆம் வாசகத்தின் இறுதியிலே, கொரிந்தியருக்கு அந்த திருமுகத்தில் 2ஆம் திருமுகத்தின் இறுதியிலே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, அன்பும் அமைதி அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பாராக. இதையெல்லாம் கொடுக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று அவர் ஒவ்வொரு திருமடலிலும் எழுதினார். இதை திருச்சபை ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஒரு முறை 3 பேரையும் அழைத்துவிட்டு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் இதை நாம் உணர வேண்டும். உணர்கின்றோமா எண்ணி பார்ப்போம். தலையில் முடியில்லாமல் வழுக்கை தலையோடு ஒருவர் வருவார். அந்த வாயில் படியிலேயே முழந்தால் இடுவார். அங்கிருந்து இந்த பீடமறையில் முழந்தால் படியிட்டே வருவார். வணங்கா கழுத்துள்ள மக்கள் இவர் வணங்கி முழந்தால் படியிட்டு அங்கிருந்து வருகின்றார். வயது ஏறக்குறைய ஒரு 60ற்கு மேல் இருக்கும். தினமும் வருவார். இங்கே வேண்டிவிட்டு அங்கே அன்னையிடம் சென்று வேண்டுவார். பிறகு சென்று விடுவார் அமைதியாக. இவர் நபர் வருவதும் ஜெபிப்பதும் செல்வதும் அங்கேயே ஒரு பொருள் அடங்கியிருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். எனக்கு இங்கே வந்திருக்கிறவங்களாம் தெரியும். போன வாரம் இவர் வரலப்பா, இந்த குடும்பம் இந்த வாரம் இன்றைக்கி வந்திருக்குப்பா, எப்படி இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா இருந்தீங்களா, அந்த கதையெல்லாம் பேசிட்டு அப்புறமா தான் இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு பார்ப்போம். இதை தான் வணங்கா கழுத்து. நான் யார்? அந்த 2 வரிகள், நான் யார், இதை உணர்ந்த அந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்று விழுந்தால் படியிருவார் வருவார். தினமும் செய்து கொண்டிருந்தார். இந்த வாரத்தில் தான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் யார், என்ன ஏது என்று கேட்டபோது அவர் சொன்னது, நான் என் பேர் கணேசசாமி, நான் தினமும் வரேன். எனக்கு 2 பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு இருக்குதுங்க. ஆனால் அவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுதலைத்தான் தினமும் இவ்வாறு இங்கே முழந்தால் படியிட்டு நகர்ந்து வேளாங்கண்ணிக்கு போய் முட்டி போட்டு வருவோம். பார்த்தாக்கா இதையும் போட முடியாது, 2 முட்டிக்காலையும் காயம் இருக்கும். அங்கே அந்த பக்தியோடு நான் யாரிடம் செல்லுகின்றேன், எதற்காக செல்லுகின்றேன் என்று உணர்ந்து செய்தால் நன்றாக இருக்கும். அதையே உன் பங்கில் செய்தால் நன்றாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை அங்கே போயிட்டு நல்லா இதெல்லாம் செய்து கடலில் கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கி ருசியானதெல்லாம் வாங்கி முழந்தாள். என் பெயர் கணேஷ், எனக்கு 2 பிள்ளைகள் நன்றாக படித்து விட்டார்கள், அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் வேண்டிக் கொண்டேன். இப்போது அவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து விட்டது. இங்கே நான் வேண்டியதனுடைய பலன் எனக்கு கிடைத்தது என்று ஒரு பிரமத சகோதரர் சொல்லுகின்றார். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, நாம் உணர்வது கிடையாது. ஏன் வருகிறோம், எதற்கு வருகிறோம்? நம் பிள்ளைகளுக்கே ஊட்டி வளர்க்க வேண்டும். இந்த பூசை சரி, 11 மணி பூசை, சாயங்காலம் பூசை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெளியில் ஒரு கூட்டம் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சொன்னாலும் திருந்த போவது கிடையாது. எனவே இவர்கள் வணங்கா கடுத்துள்ள மக்கள். இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம்தான். தெளிவாக இருக்கிறது. இந்த திருவிழாவின் அமைப்பை பாருங்கள். அடுத்த வாரம் நாம் யூக்கரிஸ்ட், கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதை கொண்டாடிய நாளில் இருக்க வேண்டிய பவனி அதற்கு முந்தைய நாளிலே இருக்கின்றது. சற்று நடந்ததை எல்லாம் எண்ணி பார்ப்போம். கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், அதை தொடர்ந்து அந்த பொதுக்காலம் வந்தது, அதற்கு பிறகு தவக்காலம் வந்தது. இயேசுநாதர் எதற்காக பிறந்தார், தன் மகனை எதற்காக அனுப்பினார் என்பதை கிறிஸ்து பிறப்பும் காலத்திலே உணர்ந்து கொண்டு, அதற்கு பிறகு அந்த நாட்களில் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனா என்று எண்ணி பார்த்தால் வாழவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்பதற்காக தவக்காலத்தை கொடுத்து, தவக்காலத்தின் உச்சியிலே அந்த முத்திரு விழாக்களை கொண்டாடி, பிறந்தவர், வாழ்ந்தவர், நமக்காக அனைத்தையும் போதித்தவர், இறந்தார், இறந்து உயிர்த்தார் என்ற விழாவை கொண்டாடி, அதற்கு பிறகு 40 நாள்
நம்ம எல்லாம் விசுவாச சத்தியத்தில் உறுதிப்படுத்தி அந்த உறுதிப்படுத்துறதுக்கு பிறகுத்தான் என்ன செய்கின்றார், அந்த உறுதிப்பாட்டை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியை கடந்த வாரம் அனுப்பினார். இதனால் இன்னும் விசுவாசத்தில் ஊறுவதற்கு நான் யார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை மகன் தூய ஆவியாக இருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்வதற்கு இன்று மூவொரு கடவுள் பெருவிழா. இவ்வாறு விசுவாசம் கொண்டிருக்கின்ற நீ சாப்பாடு நல்லா சாப்பிட்ற உடலை வளர்க்க, ஆனால் நான் குடிகொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவை வளர்ப்பதற்கு நான் உனக்கு திருவுடல் ரத்தத்தை, என்னுடைய உடலையும் இரத்தத்தையுமே கொடுக்கின்றேன். அதுதான் வருகின்ற வாரம். அதற்கு பிறகாக இந்த இப்போ நம்ம இருக்கிறதே பொதுக்காலம்தான். பொதுக்காலம் போதா காலமும் என்னன்னு தெரியல, அப்படி தான் பொதுக்காலம் போதா காலம் என்பதை போன்று அதுக்கு பாட ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் நமக்கு கொடுத்து நீ வாழ்ந்து கொண்டிரு, என் அன்பு மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிரு என்று சொல்லுகின்றார். ஆழமான அர்த்தமான வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி கூறுவோம். நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான்